அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவோடு புதிய ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். என்னென்னா நாங்கள் கடையில் இந்த மொசரல்லா சீஸ் வாங்கண்டா அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும். அதை விலையை கட்டாலே வாங்க மாட்டேங்கோ. அதை வீட்டில் எப்படி செய்தது அதோடு அதை போட்டு எப்படி ஒரு பிரெட் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு இதை 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இதை செஞ்சிடலும். ஒரு மிச்சம் ஈஸியான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது இந்த மொசரல்லா சீஸ் தான். ஒரு ஃபேன் எடுத்துக்குவோம். ஃபேனில் நான் இன்றைக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றினேன். இது பசும்பால். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் எடுத்துக்கலும். எந்த வித தண்ணியும் கலக்காத பால். இதை இப்படி ஊற்றின பிறகு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணினோடனே நீங்கள் சூடிக்க சொல்ல இதை அப்படியே ஆஃப் ஆக்கிடணும். மிச்சம் சூடாக்கப்படாது இந்த பால். ஆஃப் ஆக்கின பிறகு நீங்கள் இதில் வினாக்கிரி இல்லாட்டி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலும். நான் இன்றைக்கி வினாக்கிரி தான் சேர்த்துக்க போகிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 கப் அளவு இப்படி வினாக்கிரி சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு பார்க்கலும் உங்களுக்கு இந்த எப்படி இதில் முதல்ல சீஸ் வரன்ட்டு இன்னப்படி ஒரு ஸ்பூனால் இன்னப்படி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. பாலும் அந்த வினாக்கிரியும் சேரும் அளவுக்கு இன்னப்படி எல்லாம் கலந்துவிட்ட பிறகு எல்லாம் கட்டியாகிட்டு வருகுது. ஒரு 10 நிமிஷம் போக சொல்ல எல்லாமே இன்னப்படி கட்டியாகி வந்துடும். அந்த பால் எல்லாம் கட்டியாயின பிறகு தண்ணி வேறையாகவும் அந்த பால் கட்டியாயின வேறையாகவும் வந்துடும். இன்னப்படி தான் இருந்துச்சு. இது வர சொல்ல நீங்கள் ஒரு வடியால் இன்னப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு துணியில் போட்டாலும் சரி. இதுலேருந்து எடுத்த பிறகு நீங்கள் இதை வேறையாக ஃபேன்லேருந்து இறக்கி எடுத்துக்கோங்க. அந்த மொசரல்லா இது பிகினர்களுக்கும் அவசரமாக செஞ்சு கொள்ளையிலும் இந்த அளவில் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து எடுத்த பிறகு இந்த தண்ணியை அப்படியே வச்சுட்டு இந்த மொசரல்லா சீஸை வடியோடு எடுத்துடுங்க. இன்னொரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இதில் நார்மல் வாட்டர் போட்டு நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா அலசி நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவுற டைமுக்கு இன்னப்படி நல்லா ஸ்பூனால் சரி கையால் சரி நல்லா கலந்துவிட்டு இன்னப்படி கழுவிக்கோங்க. அதில் உள்ள அந்த வினாக்கிரி அந்த வாசமெல்லாம் போகிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட மட்டும் கழுவின பிறகு நீங்கள் ஒரு துணி ஒன்றில் போடுங்க. கொட்டன் துணி இருந்தால் நல்ல. துணியில் போட்ட பிறகு நீங்கள் நல்லா துணியில் போட்டு நல்லா இருக்க கட்டிக்கணும். கட்டி நல்லா புழிஞ்சுட்டுக்கணும். அதை நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இன்னப்படி நல்லா புழிஞ்சுட்டுக்கோங்க. புழிஞ்சி இது ஒரு இன்னப்படி ஸ்பூன் ஒன்றில் இல்லை ஒரு பாஸ்கெட்டில் வச்சு இன்னப்படி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சு நான் இது ஒரு அடுத்த நாள் தான் நைட் வச்சது. காலையில் தான் இதை எடுத்து பார்க்கிறேன். இன்னப்படி நல்லா கட்டியாக இருந்துச்சு. இது உண்மையில் நாங்கள் கடையில் வாங்குகிற அதே மொசரல்லா சீஸாக எங்களுக்கு வீட்டில் டக்குன்னு செய்யக்கூடிய வகையில் செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் துருவி காட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. கரட் துருவுறதால நீங்கள் துருவிக்கோங்க. எங்களுக்கு இது போதும் ஒரு பீஸாவே செய்கிறதுக்கு. எல்லாம் இப்படி துருவி எடுத்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு. உண்மையில் அந்த கடையில் வாங்க அதே போல் இன்னப்படி நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. இப்போ இதை நான் வச்சு நான் இப்போ இன்றைக்கி பிரெட் பீஸா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டேன். உங்களுக்கு 4 இல்லாட்டி 3 இல்லாட்டி அதோட கூட எடுத்துக்கலாம். இந்த 6 எடுத்துனாலும் 5 எடுத்துனாலும் சரி. இப்போ இதை நல்ல பாக்ஸ் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டுகளுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற டைமுக்கு அவசரமாக செஞ்சு கொடுத்துருவோம். இந்த பிரெட் பீஸா எல்லாம் கட் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இது கையாலையும் கலந்து விட்டு கேளுமான மிக்சியில் போட்டாச்சா டக்குன்னு அவசரமாக அடித்து எடுத்து கேளும். எங்களுக்கு நேரம் மீதமாகவும் வேலையும் அவசரமாக முடியும்ன்றதால அவசரமாக இப்படி போட்டு நான் அடித்து எடுத்துட்டேன். இதோட தேங்காய் பால் தான் ஊற்றினேன். உங்களுக்கு பசும்பால் இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் எது இருந்தாலும் ஊற்றி கேளும். மிக்சியில் அடித்து எடுத்த பிறகு இதோட நான் தேவையான அளவு உப்பு அதோட மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இன்னப்படி கலந்து விட்டுக்கணும். அதெல்லாம் கலந்து விட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த கட்டர்த்தூள் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு இந்த முட்டையை கையாலே அடிச்செடுக்கணும்னா ஹேண்ட் விஸ்கால் கொஞ்சம் நேரம் அடிச்செடுத்துக்கணும். அப்போ டைம் போகிறவங்களுக்கும் அப்போ நீங்கள் மிக்சியில் போட்டு அவசரமாக நீங்கள் உங்களுக்கு செய்யணுங்க செஞ்செடுத்துக்கணும். இப்போ ஒரு ஃபேனை வச்சுக்கோங்க. ஃபேனை ஒரு நிமிஷம் மட்டும் 2 நிமிஷம் சூடாகின பிறகு இந்த எக்ஸ்ட்ரா பட்டரை போட்டுக்கோங்க. அது மெல்ட் ஆகின பிறகு அப்படியே ஆஃப் ஆக்கிடுங்க. கட்டாயம் ஆஃப் ஆக்கிடணும் ஸ்டவ்வை. ஆஃப் ஆக்கின பிறகு நாங்கள் துண்டு பண்ணி வச்சுருந்து இந்த ப்ரெட்டை இதோட போட்டுற வேண்டியதுதான். கட்டாயம் இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடணும். ப்ரெட் போடுறதுக்கு முதல்ல மறந்துட்டேன். நாங்கள் அடித்து வச்சு இந்த முட்டை கலவையை தான் ஊற்றணும். ஊற்றின பிறகு இன்னப்படி எல்லா இடமும் படுற அளவுக்கு இன்னப்படி கலந்து விட்டுடுங்க. விட்ட பிறகு இதில் வந்து ப்ரெட் துண்டுகளை இன்னப்படி ஒவ்வொன்றா போட்டுடுங்க. போட்ட பிறகு அதுக்கு மேலெல்லாம் திரும்பவும் அந்த முட்டை கலவையை தான் ஊற்றிக்க போகிறேன். அடுப்பை கட்டாயம் ஒன்றாக்கிற வானம். போட்ட பிறகு 20 ஸ்பூன் ஆளுண்டாலும் நல்லா ஷேப் ஆக்கிக்கோங்க. அந்த ஓரங்களெல்லாம் ரவுண்டாக வாரத்துக்கு இன்னும் அப்படி நல்லா அழுத்திட்டுக்கோங்க எல்லாம் செய்கிற அளவுக்கு. இதுக்கு மேலே நாங்கள் எடுத்து வச்சுருந்த நாங்கள் செஞ்ச மொசரல்லா சீஸையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டேன். அப்போ அந்த ப்ரெட் பீஸை வந்து நல்லா இழுபட்டு அந்த க்ரீமியான டெக்ஸ்சரில் வரும் பாருங்க. நான் கடைசியில் ஹார்ட்ரேன் எப்படின்ட்டு இதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு விரும்பின மரக்கறி சேர்த்துக்கலாம். அதோடு நான் டொமேட்டோ அந்த சோஸ் தான் கொஞ்சம் ஊற்றிண்டேன். அண்டை பகல் ஆக்கின காலங்கறியும் இருந்துச்சு. அந்த காலந்துண்டுகளையும் நான் அதோட போட்டுண்டேன். அதோட தக்காளி வெங்காயம் அடுத்தது கறி கொச்சிக்காய் அதோட நடு விதையெல்லாம் நீக்கிட்டு போட்டுக்கோங்க. அப்போ அந்த உரப்பொண்டு மீக்காது. இந்த பீஸா சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள் நீங்களும். உங்களுக்கு இந்த காளான் பதிலாக பொரிச்ச கோழி இல்லைண்டா அப்படி அந்த சிக்கனில் வர அந்த கீல்ஸ் அப்படிகள்லையும் போட்டு கேளுங்க. உங்களுக்கும் சொசேஞ்சஸ் உண்டு அதெல்லாம் போட்டு கேளுங்க உங்களுக்கு விருப்பம் பொறுத்து. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் திரும்பவும் முதல்ல சீஸை தூவிண்டேன். முதல்ல சீஸ் தூவின போகிற ஒரு பச்சை உலராற இப்படி நல்லா எல்லாம் ஷேப் ஆக்கிக்கோங்க. ஷேப் ஆக்கின பிறகு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டத்தூள் மிச்சமில்லை ஒவ்வொன்று புல மாதிரி தூவிண்டேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஒரிகானோ அப்படி அதுகளும் போட்டுக்கலும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மிச்சம் போட்டுக்குவானா காரமாகிக்கும். நீங்கள் கணக்காக ஒரு துள்ளி புல அப்படி தூவிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே தான் இந்த ஃபேனை வைக்க போகிறேன். வச்சு மூடி போட்டு இப்போ தான் கேஸை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 15 நிமிஷத்தில் திறந்து பார்த்து இன்னும் நல்லா அந்த முதல்ல சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு மெல்ட் அந்த அப்படி உருகி எல்லாம் வந்துட்டுது. இப்போ இதை நான் வந்து எடுத்து இப்போ ஆற வச்சுக்க போகிறேன். ஆற வச்சு கட் பண்ணி காட்டுன்னு எப்படின்ட்டு. இந்த பீஸாவோட இந்த கீழ்ப்பகுதியெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துச்சு. தீ இஞ்சியும் இல்லாமல் அப்படி நாங்கள் அவனில் எப்படி பீஸா செஞ்சுருக்கோமோ அது மாதிரி. நாங்கள் பீஸா அனுப்பிச்சோன்னா அந்த இழுபட்டு வர மாதிரி இருக்கணும். ஆனால் அதே போல் தான் இருந்துச்சு. இந்த கட் பண்ணி எடுக்க சில உங்களுக்கு பார்க்க சில விளங்கிக்கும் பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருந்தா அவங்களுக்கும் இதே போல் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலும். ப்ரெட் பீஸ் அந்த முதல்ல சீஸ் எப்படி செய்துன்ட்டு. ஆனால் இப்படி கத்தியால் வெட்ட சொல்லி கத்தியெல்லாம் நல்லா இழுபட்டு வருது அந்த பீஸா. இந்த பீஸா இறக்கின பிறகு பீஸா மனமே அப்படி. நீங்களும் ஒருவர் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அவசரமாக செஞ்செடுத்துக்கணும். இப்படி தான் இருந்துச்சு இந்த பீஸா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.